இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. பசங்க தான் சூப்பராக சொல்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். வாயை திறந்து சொல்லாதவங்களுக்கு குறைச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களை, தொடக்க உரையில் நான் சொன்னது மாதிரி இன்றைய நாளின் புனிதர் வின்சென்ட் தே பால். உண்மையாகவே தாய் திருச்சபையில் மிகவும் பிரபலமான ஒரு புனிதர். இவர் எல்லா பங்குகளிலுமே வின்சென்ட் தே பவுல் சபை இருக்கும். கண்டிப்பாக பொதுநிலையினர் அதில் நிறைய பேர் இருப்பாங்க. மரியாயின் சேனைக்கு ஈக்குவலாக வின்சென்ட் தே பால் சபையும் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து இந்த உத்வேகம் வந்தது, எங்கிருந்து இந்த பணிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் செய்யப்படுவது என்று கொஞ்சம் யோசித்தோம் என்றால், இதனுடைய தொடக்கம் பிரான்ஸ் தேசத்தில் போடோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இரண்டு அண்ணன்கள் அல்லது 4 சகோதரிகள் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இந்த சிறுவன் வின்சென்ட் தே பால் என்கிற ஒரு சிறுவன் ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண பிள்ளையாக தான் பிறக்கிறார். அதை சொல்கிறாங்க, இவர் பிறக்கும் பொழுதே இரக்கம் இவரோடு சேர்ந்து பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்பவும் இலகுகிற, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு குழந்தையாக வின்சென்ட் தே பவுல் இருந்தாராம். இந்த கோதுமை மாவு அரைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க அப்பா அனுப்புகிற நேரத்தில் வர வழியில் பாதி கோதுமை மாவை இல்லாதவர்களுக்கு, ஏழைக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாராம். அதை பார்த்து அவர் தந்தை அவரை கண்டிக்கவில்லை. குழந்தைகிட்ட இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதே, இவன் நிச்சயமாக ஒரு குருவானராக மாற வேண்டும் என்று அவர்களுடைய கிராமத்து சைடில் இருந்த துறவரத்தார் வாழ்கிற ஒரு இல்லத்திற்கு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். அங்கு துறவர பயிற்சிகளை முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அவர் ஸ்பெயின் தேசத்தில் கொஞ்ச நாள் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் அவரை கடத்தி துனிசியாங்கிற ஒரு நாட்டில் அவரை அடிமையாக விற்று விடுகிறார்கள். ஒரு குருவானவர் அடிமையாக விற்கப்படுகிறார் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு. அங்கே போன இவர் சும்மா இல்லை, தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் தன்னுடைய எஜமானரையே மனமாற்றி விட்டு, அந்த எஜமானர் ரொம்ப சந்தோஷம், இயேசுவை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக, இனிமேலும் எங்கள் வீட்டில் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம் என்று மறுபடியும் அவரை பிரான்ஸ் தேசத்திற்கே அனுப்பி விடுகிறார்கள். பிரான்ஸ் தேசத்திற்கு வந்த அவர் கொஞ்ச நாளும் ரோம் நகருக்கு சென்று படித்துவிட்டு மறுபடியும் பிரான்ஸுக்கே பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸ் நகரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரம் கேண்டி என்கிற ஒரு பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்திற்கு ஆன்மீக குருவாக போகிறார். அங்கே போய் அந்த பணக்காரர்களுடைய மனதையும் மாற்றி அவர்கள் இறை அன்பின் பணியாளர்களாக தங்கள் சொத்தை எல்லாம் பாதி விற்று இவர்கிட்டே கொடுத்து ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், சிறைச்சாலையில் இருப்பவர்கள், மிகவும் கடுமையான நோயினால் அவதிப்படுப்பவர்கள், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக இவர் பணி செய்ய ஆரம்பிக்கிறார். இவருடைய பணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய துறவர சபையினர், ஒன்று லாசரைட்ஸ் அப்படின்பாங்க, இல்லைன்னா வின்சென்ஷியன்ஸ் அப்படி என்று ஆண்களுக்கான ஒரு துறவு சபை, டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லுவார்கள், இறை அன்பின் அன்பு சகோதரிகள் அப்படி என்று ஆண்களுக்கு ஒரு சபையும் பெண்களுக்கு ஒரு சபையும், இவர் செய்த இந்த நற்செய்தி பணியையும் மற்றும் உதவுகிற அன்பின் பணியாளர்கள் சபையையும் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த புனித வின்சென்ட் தே பால் தன்னார்வ தொண்டர்கள், சமூக பணி செய்பவர்கள் மற்றும் சிறைச்சாலையில் சிறைப்பணி செய்பவர்கள் மற்றும் இந்த NGO தொண்டு நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், இவர்களுடைய பாதுகாவலராக அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான பண்பு என்பது, எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை நேசித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் ஏழைகளை அவர் நேசித்தார் என்று இவருடைய வாழ்நாள் முழுவதுமே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் இதைத்தான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு உள்ளார்ந்த அன்போடு உதவி செய்ய நம்மை அழைப்பு விடுக்கிறார். ஆனால் நம்ம வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் உதவியா வேணசாமி, உபத்திரவம் தான் வருது, நான் உதவி செய்ய போய் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் எனக்கு அப்படி என்று உதவி செய்பவர்கள் மனசுலேயே ஒரு கலக்கம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு சிறு குழந்தை விழுந்து விடுகிறான், அவங்க அம்மா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுகுறாங்க, யாரையாவது என் குழந்தையை காப்பாற்றுங்களேன்னு. அந்த ஏரியாவில் யாருக்குமே நீச்சல் தெரியல. கடைசியாக ஒரு இளைஞன் பாதி நீச்சல் தெரிஞ்சவன் இந்த நீச்சல் குளத்துக்குள்ளே விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கிறான். அவ்வளோ நேரம் உயிருக்காக போராடிய அந்த தாய் இந்த இளைஞன் காப்பாற்றி விட்டு அடுத்த நிமிஷமே, காப்பாற்றிட்டீங்க சரிதான், ஆனால் என் பையன் கழுத்தில் 2 பவுன் செயின் இருந்துச்சு, அதை காணுமே, நீங்கள் இங்கே எடுத்தீங்களா
அப்படின்னு கேட்டாங்களாம். இது நகைச்சுவையாக சொன்னாலும் அந்த இளைஞன் என்ன நினச்சிருப்பான் பாருங்கள், நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கு உதவி செய்பவர்களுக்கு மன அழுத்தம், அல்லது உதவி செய்பவர்களுக்கு இளிச்சவாயன், உதவி செய்பவர்களுக்கு பிழைக்க தெரியாதவன் என்கிற பட்டங்கள் உண்டு. இருந்தாலும் மனிதர்கள் சில நேரங்களில் தவறாக பேசுபவர்கள் தான், குறை கூறுபவர்கள் தான். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது என்பது போல மற்றவர்கள் குறை சொன்னாலும் நான் உதவி செய்வேன் என்கிற எண்ணத்தோடு பிறருக்கு உதவி செய்ய நம்ம இன்றைக்கு முடிவெடுப்போம். ரெண்டாவது செய்தியானது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு திருத்தூதர்களிடத்தில் மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் இறைவாக்கினர் என்றும் முற்காலத்து இறைவாக்கினர் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு டைரக்டாக கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதில் தான் திருத்தூதர் பேதுரு, நீரே கடவுளுடைய மெஸ்ஸியா அப்படி என்று விசுவாச அறிக்கை. இன்றைக்கு பேதுரு சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பொதுநிலையினர், அருட்சகோதரிகள், குரு எல்லாத்துக்கிட்டையும் இயேசு தனியாக, உங்களுக்கு இயேசு யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பல பேருக்கு இயேசு ஒரு வியாபாரி, அருளின் வியாபாரி, வரங்களின் வியாபாரி. நான் பூசிக்க வரேன், எனக்கு நீ இதை கொடு. நான் பாத யாத்திரையாக வரேன், எனக்கு நீ இதை கொடு. நான் 9 நாள் நவநாளுக்கு வரேன், எனக்கு நீ இந்த அருளை கொடு. அப்படி என்று நான் இதை செஞ்சால் நீங்கள் எனக்கு என்ன திருப்பி கொடுப்பீங்கன்னு வரத்தையும் அருளையும் வியாபாரம் செய்கிற ஒரு மனிதராகத்தான் நிறைய பேர் இயேசுவை பார்க்கிறோம். நம்பர் 1. 2 கொஞ்சம் பேருக்கு அதிசயங்கள், மாயாஜாலங்கள் செய்பவர். அந்த பாஸ்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா தான், இந்த பாஸ்டர் பேய் ஓட்டுறாராம், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் பிரியாணி போடுறாங்களாம், அப்படி இப்படி என்று இன்றைக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தேடி போய் நடந்தால் மட்டும்தான் இயேசு கடவுள், இல்லைன்றா எங்களுக்கு இல்லை அப்படி என்று அதிசயங்களை தேடி சர்ச்சாக ஓடுற ஒரு சில பேரையும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். 2வது வகை. 3வது வகை நம்மள இதில் கொஞ்சம் பேர் இருப்போம். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீடு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். பைபிள் கொடுத்தாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் ஏசப்பான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் எங்கள் அப்பாவை ஏசப்பா அல்லது எங்கள் அப்பாவை அப்பான்னு சொல்லிக்கொள்ளுகிற அந்த உணர்வு இந்த ஏசாப்பா கிட்ட எனக்கு வராது. அவர் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் அப்படி என்று. 40 வருடம் 50 வருடம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசு எனக்கு புரியாத ஒரு புதிராக தெரியாத ஒரு ஆளாக தான் இருப்பார். 4வது வகை தான் உண்மையாகவே இயேசுவை அப்பா, இயேசுவை அம்மா, இயேசுவை அண்ணன், இயேசுவை தன்னுடைய சொந்த சகோதரன் என்று உணர்ந்து வாழ்வார்கள். அன்புமிக்கவர்களே, இதில் எந்த ரகம் நம்ம அப்படி என்பதை இன்றைக்கு நம்ம ஆன்ம பரிசோதனை செய்து இயேசுவை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 7 அருட்சாதனங்களில் மிக முக்கியமானது திருப்பலி. இறை வார்த்தையின் வாயிலாக இயேசு நம்மோடு பேசுகிறார். இந்த திவ்ய நற்கருணையின் மூலமாக அவர் நம்முடைய உடலாகவும் உயிராகவும் மாறி போகிறார். ஆகவே இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 100% விசுவாசத்தோடு பங்களிப்போடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுங்கள். இயேசுவை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், இயேசுவை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 2வது, இந்த 7 திருவருட்சாதனங்களில் ஒப்புரவருட்சாதனம். பாவம் செய்து தவறு செய்து இயேசுவிடத்தில் என்னை மன்னித்தருளும் என்று நிற்கிற நேரத்தில் அவர் நம்மை மன்னித்து மறுபடியும் நம்முடைய உறவை சீர் செய்து நம்மை அணைத்து கொள்வார். ஆகவே இந்த 2 அழகான அருட்சாதனங்கள் மூலமாக இயேசுவை உணரவும் இயேசுவை கண்டுகொள்ளவும், அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு முன்னே எனக்கு பின்னே எனக்கு மேலே எனக்கு கீழே அவர் என்னை வழிநடத்துகிறார் என்கிற உணர்வோடு இயேசுவை ஒரு உணர்வு மிக்க ஒரு நபராக பார்த்து பழகி அன்பு செய்து அவருடைய கரம் பிடித்து வழிநடக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய புனிதரை போல ஏழையரிடத்தில் இயேசுவனுடைய திருமுகத்தை காண ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.